அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான 2024 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம் மட்டும் வரும். பொதுவாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அகலமாக இருப்பார்கள், திடகாத்திரமாக இருப்பார்கள், அழகாகவும் இருப்பார்கள். சிலர் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பார்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வியறிவு மிக நன்றாக இருக்கும். பள்ளிகளில் கல்லூரிகளில் பிரச்சனைகளை தாண்டித்தான் வந்திருப்பார்கள். இவர்களே பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கியிருப்பார்கள். இவர்களிடம் அன்பு அதிகம், அனுசரணை, பாசம் அதிகம். இவர்கள் பெரும்பாலானவர்கள் ஆசிரியர் தொழில் செய்கிறார்கள் மற்றும் பெரும்பாலானவர்கள் மகப்பேறு மருத்துவ நிபுணர்களாக இருக்கிறார்கள். இவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக காதல் உண்டு. சிலருக்கு காதல் கைகூடி வருகிறது, காதல் திருமணத்தில் முடிவடைகிறது. சிலருக்கு காதல் கைகூடவில்லை. காரணம், ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்தும் அமையும். இவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை இவர்களுக்கு மிகவும் பிடித்து விட்டால் அவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து விடுகிறார்கள். உயிரை கொடுத்தாவது அவர்களை காப்பாற்றுவார்கள். பிடிக்கவில்லை என்றால் வாழ்க்கை துணையின் நிலை மிகவும் சிரமம்தான். விசாகம் நட்சத்திரத்தில் மணப்பெண் தேடினாலும் மணமகனை தேடினாலும் அவர்களுக்கு உங்களை பிடித்திருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு திருமணத்தை உறுதி செய்யுங்கள். இல்லாவிட்டால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பிரச்சனையாகிவிடும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு பிடித்து விட்டால், அவர்களுக்கு உங்களை பிடித்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சுகம், சந்தோஷம்தான், நிம்மதி, கவலைப்பட தேவையில்லை. அஸ்ட்ரோ மாங்குடி மருதன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், லிங்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நான் நம்புகிறேன். சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. நாம் இப்போது 2024 மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதத்திற்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 மே மாதம் என்ன நடக்கும்? ஒரு பார்வை. மேசத்தில் குரு, சுக்கிரன், சூரியன் இருக்க, கன்னியில் கேது பகவான் இருக்க, மகரத்தில் சந்திரன் இருக்க, கும்பத்தில் சனி இருக்க, மீனத்தில் ராகு, புதன், செவ்வாய் இருக்க இந்த மாதம் பண வரவு உண்டு. வெளியிலிருந்து வர வேண்டிய கடன் பாய்கள் அனைத்தும் வசூலாகும். படிப்பில் முன்னேற்றம் உண்டு. பயணங்களில் வெற்றி உண்டு. என்ன வேலைக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த வேலை சக்ஸஸ் ஆக முடியும். மன சஞ்சலம், மனக்குழப்பங்கள் வரும். நிதானம் அவசியம். அக்கம் பக்கத்தில் சண்டை வீடு தேடி வரும். கோபம் அதிகமாகும். கட்டுப்படுத்துவது நன்மை தரும். குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி வரலாம். சகோதரிகள் கல்யாணமாகி ப்ரெக்னன்சியாக இருந்து இந்த மாதம் டெலிவரி டைம் டாக்டர் குறித்து கொடுத்துருந்தாங்கன்னா மேக்சிமம் சிசேரியனாக தான் இருக்கு. சுகப்பிரசவத்துக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. டாக்டர் குறித்து கொடுத்த எண்ட் டைம் வரைக்கும் பார்த்துருக்க வேண்டாம். மேக்சிமம் சிசேரியன் தான் நடக்கும். சுகப்பிரசவத்துக்கான வாய்ப்புகள் குறைவு. கிரகங்கள் அப்படித்தான் காட்டுகிறது. உறவினர்களுடன் வாக்குவாதம் வரும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் வரும். முதுகு தண்டுவடத்தில் சின்ன பாதிப்புகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. வலது முழங்காலில் வலி வரும். எதிரிகளால் பிரச்சனைகள் உண்டு. மனைவிக்கு நோய் தொந்தரவு, வைத்திய செலவுகள் உண்டு.
விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 ஜூன் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், குரு இருக்கு. கன்னியில் கேது இருக்கு. கும்பத்தில் சனி பகவான் இருக்கு. மீனத்தில் ராகு, செவ்வாய், சந்திரன் இருக்கு. மனைவியுடன் கருத்து வேறுபாடு வரும். மனைவிக்கு வைத்திய செலவுகள் உண்டு. வயிற்றில் நோய் தொந்தரவுகள் வரும் வாய்ப்புகள் உண்டு. டைஜஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில காரணங்களால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டி வரும். வியாபாரத்தில், தொழிலில் பின்னடைவு காட்டுகிறது. குழந்தைகளுக்கு உடல்நலக்குறைவுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்களில், பரம்பரை சொத்துக்களில் கோர்ட் கேஸ் பிரச்சனை வரும். வீட்டிற்கு உள்ளேயும் வீட்டிற்கு வெளியேயும் கடும் வாக்குவாதம், விவாதம் வரும். வீட்டிற்கு பக்கத்தில் சண்டை சச்சரவுகள் தொடரும். மாமா, மச்சான், பங்காளிகளால் பிரச்சனைகள் வரும். இவருடன் எந்த ஒரு விஷயத்தை கையாளும் போதும் கவனம் தேவை. 2 சக்கரம், 4 சக்கரம் கனரக வாகனங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. கோயில் குளங்களுக்கு புனித பயணம் மேற்கொள்வீர்கள். வேலையில் பாதிப்புகள் உண்டு. வேலையில் மெமோ வரும், சஸ்பென்ஷன் வரும், டெர்மினேஷன் வரும். வேலையை உறுதிப்படுத்திக் கொள்வது நன்மையை தரும். சொந்த தொழில் உள்ளவர்களுக்கு ப்ரொடக்ஷன் பாதிக்கும். தாய்க்கு உடல் நல பாதிப்புகள் உண்டு. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் விவகாரங்கள் பின்னடைவை தரும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 ஜூலை மாதம் என்ன நடக்கும்? மேசத்தில் செவ்வாய், சந்திரன் இருக்கு. ரிஷபத்தில் குரு இருக்கு. மீனத்தில் சூரியன், சுக்கிரன் இருக்கு. கடகத்தில் புதன் இருக்கு. கன்னியில் கேது இருக்கு. கும்பத்தில் சனி பகவான் இருக்கு. மீனத்தில் ராகு பகவான் இருக்கு. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் என்று போக வேண்டி வரும். வீட்டில் கணவன் மனைவிடையே கடும் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் வரும். மன கஷ்டம், மனக்குழப்பம் அதிகமாகும். கோர்ட் கேஸ் விவகாரங்கள் வெற்றியில் முடியும். எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வரும். பூமியில் பயிர் விளைச்சல் அதிகமாகும். அதனால் கூடுதல் மகசூல் காண்பீர்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளிநாட்டு பயணத்தில் மகிழ்ச்சியை காண்பீர்கள். கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வெளியூர், வெளிநாடு பயணத்தை காட்டுகிறது. வலது முழங்காலில் வலி வரும். வலி கடுமையாக இருக்கும். சரியாவதற்கு சில மாதங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் நேயர்களே, 2024 ஆகஸ்ட் மாதம் என்ன நடக்கும்? ரிஷபத்தில் குரு, செவ்வாய் இருக்கு. மிதுனத்தில் சந்திரன் இருக்கு. கடகத்தில் சூரியன் இருக்கு. சிம்மத்தில் சுக்கிரன், புதன் இருக்கு. கன்னியில் கேது இருக்கு. கும்பத்தில் சனி இருக்கு. மீனத்தில் ராகு இருக்கு. இந்த மாதம் என்ன நடக்கும்? தந்தையுடன் விவாதம் உண்டு. தந்தைக்கு நோய் தொந்தரவுகளை காட்டுகிறது. தந்தைக்கு வைத்திய செலவுகள் உண்டு. உற்றார் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். நேரம் கெட்ட நேரத்தில் சாப்பிட வேண்டி வரும். கணவன் மனைவியிடையே சண்டை வரும் வாய்ப்புகள் உண்டு. விட்டு கொடுத்து போக நன்மையை தரும். கணவன் மனைவி இடையேயான கருத்து விவாதத்தில் 3வது நபர் தலையீட்டை தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவியிலும் ரொம்ப ஹாட்டாக இருப்பாங்க. இடையில் 3வது நபர், சொந்தக்காரனோ, மாமச்சனோ, பங்காளியோ, ஃப்ரெண்டோ அவங்க குளிர் காஞ்சிட்டு போயிடுவான். 3rd பர்சனை அவாய்ட் பண்ணுங்கள். கணவன் மனைவி இருவருமே பேசி முடித்துக்கொள்வது நன்மையை தரும். அனுசரித்து போவது நன்மையை தரும். வாகன விபத்துகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாகனங்களில் செல்லும்போது கவனமாக செல்லுங்கள். அஸ்ட்ரோ மாங்குடிமன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்க. லைக் பண்ணுங்கள். லிங்கை ஷேர் பண்ணிங்க. இந்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
எல்லோரும் ஷேர் பண்ணிங்க, யூஸ் பண்ணிங்க. இதையும் தாண்டி ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க. அஸ்ட்ரோ மாங்குடி இந்த யூடியூப் சேனலில் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிங்க. உங்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இனி மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள் தொடரும். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்க போகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.